காலங்கள்ல பனிக்காலம், குளிர்காலம், வெயில் காலம், மழைக்காலம் இந்த மாதிரி பல காலங்கள் இருக்கு. அந்த மாதிரி குளிர்காலத்துல இந்த ஊர் மக்கள் ஒரு நாள் வாழ்க்கைய எப்படி வாழப் போறாங்கன்னு பார்க்க போறோம். ஏமேங்க, மணி 8 ஆச்சுங்க. இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எந்திரிங்க. ஐயோ, இந்த குளிர் தான் தாங்க முடியலன்னு பார்த்தா இவளோட தொல்லையும் தாங்க முடியல. ஏண்டி மணி 4 தான் ஆகுது, அதுக்குள்ள எதுக்கு எழுப்பி விட்ட? ஏங்க, மணி 8 ஆயிருச்சுங்க. இந்த குளுக்கு இன்னும் விடியாத மாதிரியே இருக்கு. சீக்கிரமா போய் விறகு வெட்டிட்டு வாங்க. அப்பதான் சமைக்கவும் முடியும், குளிர் காயவும் முடியும். அப்படி அவங்க மனைவி சொன்னதும் ராமசாமி விறகு வெட்டுறதுக்காக போறான். டேய் ராமையா, என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? சீக்கிரமா எந்திரிச்சு வாடா, விறகு வெட்டிட்டு வரலாம். அட ஏண்டா நீ வேற வீட்டில் தான் பொண்டாட்டி தொல்லன்னா இப்போ ஓன் தொல்ல. ஏண்டா இந்த குளிர் வேற தாங்க முடியல. எப்படிடா இந்த குளிர்ல எந்திரிச்சு வந்த? அதை ஏண்டா கேட்குற? என் பொண்டாட்டி காலங்காத்தாலேயே எழுப்பி விட்டுட்டா. என் பொண்டாட்டி எழுப்பி நான் எந்திரிக்கலன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? கேப்டன் விஜயகாந்த் மாதிரி காலை செவுத்துல வச்சு மூஞ்சிலேயே ஒன்று போடுவா. உன் பொண்டாட்டி விஜயகாந்த் மாதிரினா என் பொண்டாட்டி கோவை சரளா மாதிரி. அவளும் அதே கேஸு தான். அப்படி அவங்க விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. டேய், இன்னைக்கு என்னடா இப்படி குளிருது? குளிர் தாங்க முடியலடா. சீக்கிரமா விறகு வெட்டிட்டு போய் குளிர் காயலாம் வா. அந்த ஊர்ல என்னதான் தனித்தனியா குடும்பமா இருந்தாலும் இந்த குளிர்காலம் வந்துட்டா மட்டும் ஒற்றுமையா இருப்பாங்க. சமையல் முதற்கொண்டு ஒரு விருந்து மாதிரி ஊரே சேர்ந்து ஒன்னா சமைச்சு சாப்பிடுவாங்க. டேய் ராமையா சோம்பேறி, சீக்கிரமா விறகு வெட்டுடா, எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம். என்னால குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராமையாவும் ராமசாமியும் விறகுகளை வெட்டிட்டு ஊருக்குள்ள போறாங்க. விமலா, சீக்கிரமா காய்கறி எல்லாம் வெட்டுங்கடி. நம்ம புருஷங்கள்லாம் விறகு வெட்டுறதுக்கு போயிருக்காங்க. இப்ப சீக்கிரமா வந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம காய்கறிகளை வெட்டி ஆகணும். அப்பதான் சமையலை பண்ண முடியும். அட என்ன விடுடி, அங்க ரஞ்சனிய பாரு, குளிர்ல கை கால்ல எல்லாம் விரைச்சு போய் அப்படியே உட்கார்ந்துருக்கா. அவளை சொல்லு முதல்ல. இப்படி கேலியும் கிண்டலுமா சந்தோஷமா ஒன்னா இருப்பாங்க. ஆனா அதே ஊர்ல ரங்கராஜனும் ஒருத்தன் இருந்தான். அவன் கொஞ்சம் பணக்காரன். ஆனா அவன் இந்த ஊர்க்காரங்க கூட எல்லாம் ஒத்துமையா வாழ மாட்டான். அவனோட பசங்களையும் இந்த ஊர்க்காரங்க கூட பழக விட மாட்டான். ஏங்க, நீங்க தான் இந்த ஊர்க்காரங்களோட பழக மாட்டேங்கிறீங்க, என்னையும் பழக விட மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் நம்ம பையனையாவது விடலாம்ல. பாவங்க ஏங்கி போயிடுவாங்க. நீ சும்மா இருடி. என்ன போய் பழகுன்னு சொல்ற? அவங்க எல்லாம் குடிசை வீட்டில் வாழ்றாங்க, நம்ம மாடி வீட்டில் வாழ்றோம். என்னதான் நம்ம ஊரா இருந்தாலும் நான் அவங்கள விட காசு பணம் அதிகமா சம்பாதிக்கிற தெரியுங்களா? இந்த மாதிரி ரங்கராஜ் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளு. ஆனா அவன் பையனுக்கு இந்த ஊர் மக்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆஹா, இந்த குளிர்லயும் பிரியாணி வாசனை தூக்குதே. என்ன விமலா, டெய்லி நீ இந்த மாதிரி சமைச்ச சாப்பாட சாப்பிட்டு தான் உன் புருஷன் சிலிண்டர் மாதிரி ஆயிட்டானா? அண்ணே, ஏமே நீங்க வேற கிண்டல் பண்ணாதீங்க. டேய் ராமையா, இந்த கிண்டல் சுண்டலை எல்லாம் பண்ணாம முதல்ல விறகு மூட்டு குளிர் காயலாம். இல்லனா நான் இங்கேயே குளிருக்கு அப்படியே சிலையா மாறிடுவ போல அப்படின்னு கிண்டல் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இத ரங்கராஜோட பையன் அவங்க வீட்டுல இருந்து பாக்குறா. பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ரங்கராஜுக்கு தெரியாம அவன் அந்த ஊர் மக்களோட போய் சந்தோஷமா இருக்கான். அந்த சமயம், ஏண்டி லட்சுமி, உன் பையன் எங்கடி காணோம்? இந்த குளூர்ல எங்க போய் தொலைஞ்சா? வீட்ல எங்கேயுமே இல்லையே. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, நான் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தேடும்போது ரங்கராஜ் அவங்க பையன் ஊர் மக்களோட சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கிறத பாக்குறா. அந்த போய் இப்படி சொல்றான். ஏண்டா உனக்கு அறிவே இல்லையாடா? எவ்வளவு தடவை சொல்றது? வீட்ல உனக்கு அவ்வளவு பொருட்கள் வாங்கி வச்சிருக்க, நீ அங்க போய் விளையாடாம இங்க வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, எனக்கும் இவங்களோட ஜாலியா விளையாடணும்னு ஆசையா இருக்குப்பா. அப்படின்னு சொன்னது ராமசாமி ரங்கராஜ் கிட்ட இப்படி சொல்றான். ஏப்ப ரங்கராஜு, அந்த பையன்தான் விளையாடணும்னு ஆசைப்படுறாங்களே, ஒரு நாள் தானே விட்டுருப்பா. யோ, உனக்கு என்ன நீ சொல்லிட்டு போயிருவ? பனிய பார்த்துல, டைட்டானிக் படத்துல வர மாதிரி பனி பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பனியில விளையாண்டா அவ உடம்பு என்ன ஆகுறது? அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் அவனோட பையனை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டான். ஏங்க, அந்த அண்ணன் அவங்க பையன்கிட்ட இப்படி கோவமா நடந்துக்கிறாங்க. சரி விடு, அவனை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே.
வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரங்கராஜ் வீட்டுக்குள்ள போனா அடுத்த நொடியே ஐயோன்னு சத்தம் கேக்குது. எல்லாரும் ரங்கராஜ் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அண்ணா, எங்க வீட்டுக்காரர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாரண்ணா. சீக்கிரம் வாங்க அண்ணா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நொடி கூட யோசிக்காம ரங்கராஜ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க. டாக்டர், என்ன டாக்டர் ஆச்சு? இப்போ ரங்கராஜ் எப்படி இருக்கான்? சொல்லுங்க டாக்டர். அப்படின்னு சொன்னதும் டாக்டர் இப்படி சொல்றாரு. இட்ஸ் எ எமர்ஜென்சி சுச்சுவேஷன். கீழே விழுந்ததால தலையில் அடிபட்டிருக்கு. பிளட் ரொம்ப லீக் ஆகியிருக்கு. இப்போ அவருக்கு அவசரமா ஓ நெகட்டிவ் பிளட் கொடுத்தாகணும். அந்த பிளட் குரூப் ரொம்ப ரேர். அப்படின்னு சொன்னதும் ராமையா இப்படி சொல்றான். சார், எனக்கும் ஓ நெகட்டிவ் தான் சார் பிளட் குரூப். தயவுசெய்து என்னோட பிளட் எடுத்துக்கோங்க சார். எப்படியாவது ரங்கராஜை காப்பாத்துங்க சார். அப்படின்னு சொல்லி ராமையா பிளட் கொடுத்து சில நேரத்திலேயே டாக்டர் இப்படி சொல்றாரு. மிஸ்டர் ரங்கராஜ், மெல்லமா உங்க ஐஸை ஓப்பன் பண்ணுங்க. டோன்ட் வெரி, நீங்க பொழைச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க இல்லைன்னா என்னோட பொண்டாட்டியும் பசங்களும் நடுத்தெருவில் நின்றுருப்பாங்க. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க. உங்க ஊர் காரணங்களுக்கும் உங்களுக்கு ரத்தம் கொடுத்த ராமையாவுக்கு சொல்லுங்க. அப்படின்னு சொன்னதும் ரங்கராஜ் ராமையா கிட்டயும் ஊர் மக்கள் கிட்டயும் இப்படி சொல்றான். ராமையா, நீயா எனக்கு பிளட் கொடுத்த? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியலப்பா. அப்படின்னு சொன்னதும் விமலா இப்படி சொல்றாங்க. அண்ணே, என்னதான் இருந்தாலும் நீங்களும் நம்ம ஊர்க்காரர் தான். என்னதான் நீங்க எங்களை பிரிச்சு பார்த்தாலும் நாங்க உங்களை எப்பவுமே பிரிச்சு பார்த்ததில்ல. அப்படின்னு சொன்னதும் ரங்கராஜ் இப்படி சொல்றான். நிஜமா சொல்றப்பா, நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன். காசு பணம் சம்பாதிக்கிறேன்னு ஒரே காரணத்துக்காக உங்க கூட பழகாம இருந்தேன். ஆனா நீங்க மனசுதான் முக்கியம்னு இவ்ளோ குளிர்லயும் எனக்காக கஷ்டப்பட்டு என்ன கொண்டு வந்து சேர்த்து என்ன காப்பாத்திருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் ரொம்ப வருத்தப்பட்டா. அதுக்கப்புறம் ரங்கராஜ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரங்கராஜ் தன்னோட தவறுகளை உணர்ந்து ஊர் மக்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பித்தான். இந்த மாதிரி நீங்களும் உங்க குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்க உறவுகளாக இருந்தாலும் சரி, யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்கங்க.